இந்த இனிஷியேட்டிவ் SSF இனிஷியேட்டிவ் டிரைவிங் ஃபோர்ஸ் யாரு? சிஎம் சார். ஸோ சிஎம் சார் அப்புறம் ரெண்டாவது இப்போ லாஸ்டா இப்போ 350 கோடி ரூபாய் கவர்மெண்ட் ஒரு ப்ரோக்ராம் சாங்ஷன் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்காக 354 crore rupees தமிழ்நாடு கவர்மெண்ட் சாங்ஷன் பண்ணிருக்காங்க. எப்பவுமே ஒரு தமிழ்நாடு போலீஸ்ல லாஸ்ட் 10-15 இயர்ஸ்ல அதாவது ஸ்பெஷல் விங் செட்டப் பண்ணும். சைபர் கிரைம் விங், ஒரு புது கமிஷனரேட் இல்ல வேற ஏதாவது விங் கிரைம் அகேன்ஸ்ட் விமன் சில்ட்ரன் விங் செட்டப் பண்ணணும்னா என்ன இருக்கும்? நம்ம ஃபோர்ஸ் டைவர்ட் பண்ணுவோம். இருக்கிற ஃபோர்ஸை டைவர்ட் பண்ணி அந்த விங்ல போடுறோம். இப்போ 2545 புது போஸ்ட் சிஎம் சார் சாங்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ அவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? நம்ம கரெக்டா பண்ணும். உங்க பிஹாஃப்ல நானே சொல்லிருக்கோம், ஸ்டேஜ் சிஎம் சாருக்கு அஷூரன்ஸ் கொடுத்திருக்கோம். இந்த மாதிரி இந்த சிறப்பு அதிரடிப்படை நல்லாவே வேலை பார்ப்பாங்க. விமன் சில்ட்ரனுக்கு அகேன்ஸ்ட் கிரைம் கண்டிப்பா கம்மியாகும். ஒரு சேஃப்டி என்வாயன்மெண்ட் இருக்கும். அதுக்காக நீங்க ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணும். கரெக்டா இருக்கணும், ஆக்டிவா இருக்கணும். 2 ஷிப்ட்ல தான் நம்ம டியூட்டி போடுறோம். அந்த ஷிப்ட்ல இருக்கும் போது நம்ம டைம் பாஸ் கிடையாது. நம்ம அந்த சமயத்தில் 8 மணி நேரம் என்னென்ன பண்ணலாம், எந்தெந்த ஏரியால நம்ம போகணும், ப்ராப்பரா பிளான் பண்ணிட்டு அங்கே போகணும். அதுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கணும். நம்ம இன்னைக்கு ஒரு ஏரியா போனோம்னா அங்கே அந்த இம்பாக்ட் ஒரு 3-4 days இருக்கு. ரெண்டாவது நம்ம ஒரு ஹை ஹேண்டடா இருக்கக்கூடாது. நம்ம சரி ஒரு சிறப்பு அதிரடிப்படை யார் பார்த்தா நம்ம பிடிக்கும் அப்படி கிடையாது. தப்பு பண்ணது ஆள்தான் நம்ம பிடிக்கும். மூணாவது நம்ம ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸ்கூல் காலேஜ் அந்த ஏரியால போய் எங்கே எங்கே விமனுக்கு அகேன்ஸ்டா கிரைம் நடக்கிறது, குழந்தைகளுக்கு அகேன்ஸ்டா கிரைம் நடக்கிறது, அந்த ஏரியால போய் நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவோம். நாலாவது நம்ம இந்த ஏரியால என்ன ப்ராப்ளம் இருக்கா, ஸ்போர்ட்ஸ் நம்ம லைட் கம்மியா இருக்குது, அதனால ஈவ்டீசிங் நடக்கிறது, அது ரிப்போர்ட் நம்ம ஹெட் குவார்டர் கொடுக்கணும். இங்க இருந்து மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் கூட கோஆர்டினேட் பண்ணி நம்ம என்ன இம்ப்ரூவ்மெண்ட் செய்ய முடியும் அந்த முயற்சி எடுக்கும். அதனால உங்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இது யூனிஃபார்ம்ல நீங்க எல்லாமே ஸ்மார்ட்டா இருக்கீங்க. நீங்க அந்த ஷார்ட் வீடியோ பிலிம் டீசர் பார்த்திருக்கீங்க. எப்படி ஆக்டிவா நம்ம டீம் இருந்தது, எப்படி குற்றவாளி கொடுத்தாங்க, அதே மாதிரி நம்ம இருக்கணும். பட் கரெக்டா இருக்கணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராமுக்கு முக்கியமான நோக்கம் தமிழ்நாடுல பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கணும். ஒரு சேஃப் என்வாயர்மெண்ட் விமன் அண்ட் சில்ட்ரனுக்காக கிரியேட் பண்ணும். அதுக்காக இந்த சிறப்பு அதிரடிப்படை லான்ச் பண்ணியிருக்காங்க. நாளைக்கிலிருந்து இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நாளைக்கிலிருந்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட்ஸில் இருப்பாங்க. இதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் 354 crore rupees சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. 2544 புது போஸ்ட் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நாளைக்கிலிருந்து 70 அதிரடிப்படை ஆக்ட் ஆகும். இதுக்கப்புறம் ஒரு 2 மாசம் உள்ள நம்ம இன்னொரு 200 அதிரடிப்படை ஆக்ட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு நம்ம தமிழ்நாடுல விமனுக்கு பாதுகாப்பான ஒரு என்வாயர்மெண்ட் கிடைக்கும். நம்ம இப்போ கவர்மெண்ட் மணி சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சப் டிவிஷன்ல ஒரு அதிரடிப்படை இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி எங்கெங்க குற்றம் நடக்கிறது, என்னென்ன ஹாட்ஸ்பாட் ஏரியாஸ் இருக்கு, அந்த ஏரியாலே
எங்கெங்கே பெண்களுக்கு நடமாட்டம் ஜாஸ்தி இருக்குது, ஷாப்பிங் மால்ஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அந்த ஏரியாலே அவங்க பெட்ரோலிங் பண்ணுவாங்க. அவங்க ஒரு அவேர்னஸ் கூட கிரியேட் பண்ணுவாங்க. அப்புறம் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் கூட டை அப் பண்ணி விமெனுக்கு சேஃப்டிக்கு என்ன செய்ய முடியும் அதெல்லாம் எஃபர்ட்ஸ் எடுக்க போகிறோம். தேங்க்யூ.